ஓம் சாந்தி. 9/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கிறார்களோ அவர் இப்போது நம்முடைய தந்தை ஆகியிருக்கிறார் என்ற ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கிறோம். கேள்வி: மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு கேட்கிறார்கள்? அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதா என்ன? பதில்: நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜர் மூலம் அடைய வைப்பார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அதனால் பகவானிடம் மன்னிப்பு கேட்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களின் கர்மங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில், அதாவது நோய்களின் ரூபத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும். பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தருவதில்லை. கர்ப்ப ஜெயிலிலும் கூட அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதாவது, நீ இன்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறாய், ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை, அதனால் உனக்கு இந்த தண்டனை என்று காட்சி கிடைக்கும். பாடல்: நீ இரவெல்லாம் உறங்கியே கழித்தாய், பகலெல்லாம் உண்டே கழித்தாய். ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்? ஆன்மீக தந்தை சொன்னார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். மனிதர்கள் அனைவரை காட்டிலும், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் கூட அவர் உயர்ந்தவர் ஆவார். அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கத்தான் செய்கிறதல்லவா? சரீரமோ பார்ட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், சந்நியாசிகள் முதலானவர்களின் சரீரத்திற்கும் கூட எவ்வளவு மதிப்பு உள்ளது. தங்களின் குரு முதலானவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு மகிமை செய்கின்றனர். இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக இருக்கிறார். குழந்தைகள், நீங்கள் அவரை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தர்மராஜரும் அவருடன் இருக்கின்றார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். ஹே பகவானே, மன்னியுங்கள் என்று. இப்போது பகவான் என்ன செய்வார்? இங்கே அரசாங்கத்தினரோ சிறையில் அடைப்பார்கள். அந்த தர்மராஜர் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை தருகின்றார். தண்டனையும் அனுபவிக்க வேண்டி உள்ளது. அதற்கு கர்ம போகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், கர்ம போகத்தை யார் அனுபவிக்கின்றார்? என்ன நடைபெறுகிறது? சொல்கிறார்கள், ஹே பிரபு, மன்னியுங்கள், துக்கத்தை போக்குங்கள், சுகம் கொடுங்கள் என்று. இப்போது பகவான் ஏதாவது மருந்து தருகிறாரா என்ன? அவரோ எதுவும் செய்ய முடியாது. அப்படியானால் பகவானை ஏன் அழைக்கிறார்கள்? ஏனென்றால் பகவானுடன் கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கின்றார். தீய கர்மம் செய்வதால் அவசியம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியுள்ளது. கர்ப்ப சிறையில் தண்டனையும் கிடைக்கிறது. சாட்சாத்காரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை. கர்ப்ப சிறையிலோ எந்த ஒரு மருந்து முதலிய எதுவுமே இல்லை. அங்கே தண்டனை அடைய வேண்டியுள்ளது. எப்போது துக்கம் அடைகின்றனரோ அப்போது பகவானே, இந்த சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என்று அழைக்கின்றனர். இப்போது குழந்தைகள், நீங்கள் யார் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் எதிரில். ஆனால் அவர் குப்தமாக, மறைமுகமாக உள்ளார். மற்ற அனைவருக்குமோ சரீரத்தை பார்க்க முடிகிறது. இங்கே சிவபாபாவுக்கோ தமக்கென்று கை கால்கள் எதுவும் இல்லை. பூக்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்ளுவார்? இந்த பிரம்மாவினுடைய கையில்தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். ஒருவேளை விரும்பினால் மட்டுமே. ஆனால் அவர் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதில்லை. எப்படி? இந்த சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், என்னை யாரும் தொடக்கூடாது என்று. ஆக பாபா சொல்கிறார், பதீத்த ஆத்மாக்களாகிய உங்களுடையது எதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவை கிடையாது. பக்தி மார்க்கத்தில் சோமநாத் முதலிய கோயில்களை கட்டுகின்றனர், பூக்களை போடுகின்றனர். ஆனால் எனக்கோ சரீரம் கிடையாது. ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவார்கள்?
பதீத்தமான ஆத்மாக்களிடமிருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று தந்தை கேட்கின்றார். யாராலும் கை வைக்கவும் முடியாது. இன்று பாபா என்று சொல்கின்றனர், நாளை போய் பிறகு நரகவாசி ஆகின்றனர். அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவும் கூடாது. பாபா சொல்கிறார், நானோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவன். இந்த சந்நியாசிகள் அனைவரையும் கூட டிராமாவின்படி முன்னேற்றமடையச் செய்கின்றேன். என்னை பற்றி யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை. சிவனுக்கு பூஜை செய்கின்றனர், ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்வதில்லை. இவர்தான் கீதையின் பகவான், இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார்? ஆக மனிதர்கள் அவர் வருவதே இல்லை என்று நினைக்கின்றனர். அட, பதீத்த பாவனர் கிருஷ்ணர் என்று சொல்ல மாட்டார்கள். பதீத்த பாவனர் என்று என்னைத்தான் அழைக்கிறார்கள் அல்லவா? உங்களிலும் மிகச் சிலர்தான் இவ்வளவு மதிப்பு வைக்க முடியும். எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார், எளிமையாக இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் இந்த சாதுக்குள் முதலான அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். சங்கராச்சாரியார் முதலான அனைவரின் ஆத்மாக்களுக்கும் நான் தந்தையாக உள்ளேன். சரீரங்களுக்கான தந்தையும் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார். நானோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவேன். எனக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனர். இப்போது அவர் இங்கே முன்னிலையில் அமர்ந்துள்ளார். ஆனால் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தனது முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழப்பதாகிவிடும். 2. பாபாவுக்கும் படிப்புக்கும் மதிப்பு தர வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும். வரதானம்: சேவை செய்து கொண்டே உபராம் நிலையில், அதாவது சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய யுக்தியுக்து சேவாதாரி ஆகுக. விளக்கம்: யார் யுக்தியுக்து சேவாதாரியாக இருப்பார்களோ அவர்கள் சேவை செய்தாலும் எப்பொழுதும் மிக உயர்ந்த உபராம் நிலையில், சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருப்பார்கள். சேவை அதிகமாக இருந்ததால் அசரீரி நிலையில் இருக்க முடியவில்லை என்று கூற மாட்டார்கள். ஆனால் இது என்னுடைய சேவை அல்ல, பாபா தந்துள்ளார் என்ற நினைவில் பந்தனமற்ற நிலையிலே இருப்பார்கள். நான் ட்ரஸ்டியாக, பொறுப்பாளராக இருக்கின்றேன், பந்தனத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றேன் என்று பயிற்சி செய்யுங்கள். நெருக்கடியான நேரத்தில் கடைசி நேர நிலையில் இருப்பதற்காகவும் கர்மாத்தீத்த நிலையில் இருப்பதற்காகவும் இவ்வாறு பயிற்சி செய்யவும். எப்படி இடையிடையிலே சங்கல்பங்களின் டிராஃபிக்கை நிறுத்துவதற்காக டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா செய்கிறீர்களோ, அதே போல நெருக்கடியான நேரத்தில் கடைசி நேர நிலையை அனுபவம் செய்யுங்கள். அப்போது கடைசி நேரத்தில் மதிப்புடன் வெற்றி அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன்: சுப பாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷமான பிறவியின் விசேஷத்தன்மை ஆகும். தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாகும். தூய்மையான செயல்கள்தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழில் ஆகும். தூய்மையான சம்பந்தம், தூய்மையான தொடர்புதான் பிராமண வாழ்க்கையின் மரியாதைகள் ஆகும். இந்த மிக பெரிய குணத்தை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாம். பிடிவாதத்தை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள்.
இந்த தூய்மைதான் உங்களுடைய வாழ்க்கையின் வரதானமாக இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.